வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஜே அருணாசலம் இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவர் வந்து ஸ்ரீலங்கன். இவர் வந்து பிரிட்டிஷ் சாங்ஸு, இந்த மாதிரி ரேப் சாங்ஸு அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இவர் பாடினார். இவர் வந்து யூடியூப்பில் ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி பாடி நடித்து ரிலீஸ் பண்ணார். அதிலிருந்து தான் இவரை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு தமிழ் ரசிகர்களுக்கு. அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் வந்து ரேப் சாங் பாடுறது இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்காரு. அது என்னவோ பிடிக்குது. அவங்க பூர்வீகம் தமிழ் அப்படின்றதுனால அவங்களுடைய தமிழ் தான் வந்து நம்மளுடைய தமிழை விட தூய தமிழாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுடைய வார்த்தை உச்சரிப்புகள் நம்மளுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்லாங் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குதாட்டுங்குது. அந்த மாதிரி இவர் வந்து டிஜே அருணாசலம் வந்து யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து கண்டிப்பாக பார்த்தவங்க பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க, பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ஃபேமஸ்ஸு. ஒருவேளை அதை பார்க்கலன்னா கூட அது காது வழியாவது கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பாட்டு தாங்க முட்டு முட்டு என்ன முட்டு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதிலிருந்து இவர் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிட்டாரு. இப்போ அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு நடிகராக நடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தில் தாங்க நடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த டைரக்டர் பேர் வந்து வெற்றிமாறன். தனுஷோட படத்தில் தனுஷ்க்கு மகனா, அதாவது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு தனுஷும் இவரும் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு வயசான கேரக்டராக நடிச்சிருப்பார். அவருக்கு மகனாக இவரும் கருணாஸோட மகனும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு படம். சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம். 2019 வெளியே வந்த அசுரன் படத்தில் வேல்முருகன்ற கேரக்டரில் இவர் வந்து தனுஷோட பெரிய மகனாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் நடித்ததும் இவருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் 2020 தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2022 புத்தம் புது காலை விடியாதா அப்படின்ற ஒரு படத்தில் முருகன் அப்படின்ற கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2023 10 தலை நடிகர் சிம்பு நடித்து ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படம் 10 தலை அப்படின்ற படத்தில் செல்வின்ற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பேட் கேர்ள் அப்படின்ற படத்தில் இர்ஃபான் கேரக்டரில் நடிச்சிருப்பார். உசுரே அப்படின்ற படத்தில் ராகவா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 2025 வெளியே வந்த படங்க இதெல்லாம். ஆரோமலே அப்படின்ற ஒரு படத்தில் மைக்கேல் கேரக்டரில் நடிச்சிருப்பார். விளையாத் புத்தா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. 2026 ஜனநாயகன்லேயும் இவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் இன்னும் வெளியே வரல, ஆனால் லீக் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஜனநாயகன் படத்தில் இவர் கார்த்திக்ன்ற கேரக்டராக நடிச்சிருக்காரு. இன்னும் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரீ லவ், இருள் கொண்ட வானம் அப்படின்ற 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இவர் பாடின பாட்டுகளை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சினிமாவில் ஃபஸ்ட்டு பானிபூரி அப்படின்ற பாட்டை தான் இவர் பாடியிருக்காரு. 2016 சவாரி அப்படின்ற படங்க அது. அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா அவர் வாய்ஸ்க்கான ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கின பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்ற ஒரு படத்தில் மனம் போச்சுன்ற ஒரு பாட்டையும் IMK பார்ட்டி சாங் அப்படின்ற ஒரு பாட்டும் இவர் தாங்க பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் டிராஃபிக் ராமசாமின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம், நடிகர் விஜயோட அப்பா டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்த படம். அந்த படத்தில் போராளி அப்படின்ற ஒரு பாட்டு இவர் பாடியிருப்பார். அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வெடிகுண்டு பாசாங்கே அப்படின்ற படத்தில் வெடிகுண்டு பாசாங்கே தீம் சாங் வந்து இவர் தாங்க பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியார் பிரேமா காதல் அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படங்க. அந்த படத்தில் வேக் மீ அப் எவ்ரிடே அப்படின்ற ஒரு பாட்டை இவர் பாடியிருப்பார். அதுக்கப்புறம் நயன்தாரா நடித்த இமைக்கா நொடிகள் அந்த படத்தில் வந்து காதல் ஒரு ஆகாயம் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டை பாடியிருப்பார். அசுரன் படத்துலையும் ஒரு பாட்டு இவர் பாடியிருக்காரு. ஒரு பாட்டு இல்லைங்க, 2 பாட்டு இவர் பாடியிருக்காரு. அசுரன் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா GV பிரகாஷ்குமார். இவர் எப்போவுமே வந்து ஒரு புதுமுகத்துக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். இவர் ஒன்றும் பாட்டு தெரியாத ஒரு ஆளும் இல்லை. இவருக்கு அந்த படத்தில் 2 பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க.
கொடுத்துருக்காரு. பொல்லாத பூமி அப்படின்ற ஒரு பாட்டை இவர் பாடியிருக்காரு. ஏ மினிக்கி அப்படின்ற ஒரு பாட்டும் பாடியிருக்காங்க. இந்த 2 பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புள்ள கில்லி அப்படின்ற படத்தில் போரேன்னு நீ போனா அப்படின்ற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அவ்வளோதாங்க. இவர் சினிமாவில் பாடினதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இவர் அதை விட்டுட்டு சிங்கராக நிறைய சாங்ஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அதில் தான் வந்து இந்த முட்டு முட்டு சாங்கும் இருக்கும். இவருடைய பாடல்களை வந்து யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாவே வரும். எல்லாமே 1 கோடி வியூஸ்க்கு மேலே போன வீடியோவாக தான் அது எல்லாமே இருக்குது. இவர் பாடின பாட்டிலே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.